நாம் ஒரு மினிமலிஸ்ட்டாக இருந்தோம்னா நம்மளோட டைம் எப்படி சேவ் ஆகுது அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேங்க. இந்த சாமிக்கு வச்சுருக்கிற பூவெல்லாம் ஒரு 4-5 நாள் பறித்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்தேன். அரளிப்பூ மட்டும் ஒரு நாள் பறித்தது தான். இந்த பூவெல்லாம் கட்டுறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு மேலாச்சு. இப்படி நான் பூவை சேர்த்து வச்சு கட்டுறதுனால என்னாச்சுன்னா 2-3 நாள் பூ எனக்கு கட்ட முடியாத மாதிரி வேஸ்ட்டாக போச்சு. இதுவே நான் ஒவ்வொரு நாளும் இதை பறிக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆச்சு. நான் செஞ்ச அந்த 1/2 மணி நேர வேலையும் வேஸ்ட்டாக போச்சு. அதே பூவை நான் தொடர்ந்து தினமும் ஒரு 1/2 மணி நேரம் செலவு பண்ணி கட்டி சாமிக்கு வச்சுருந்தேன்னா நான் செஞ்ச 1/2 மணி நேர வேலை, பூ பறித்ததுக்கான 1/2 மணி நேர வேலை வேஸ்ட்டு கிடையாது. முன்னாடியெல்லாம் என்னால் பூ கட்டுறதுக்கு டைம் இருக்கோ இல்லையோ, முடிஞ்சதோ முடியலையோ, பூவை செடியில் விடாமல் பறித்து வச்சுருவேன். ஆனால் இப்போல்லாம் அப்படி கிடையாது. என்னால் அன்னைக்கு கட்ட முடியும் அப்படின்னா மட்டும் பூவை பறிப்பேன். இல்லைன்னா செடியிலேருந்து நான் பூவே பறிக்கிறது கிடையாது. நம்ம பூவை பறிக்காமல் விட்டால் தான் வேஸ்ட் ஆகுதுன்னு நினைப்போம். இப்போ பாருங்கள், இதெல்லாம் 3-4 நாள் பறித்து வச்ச பூ இப்போ கட்டுறதுக்கு ஆகாமல் வேஸ்ட்டாக போச்சு. நான் இப்போ இருந்து என்ன பண்ணுறேன், அன்னன்னைக்கு பறிக்கிற பூவை பறித்து கட்டி வச்சிட்றேன். ஒன்று சாமிக்கு வைக்கிறேன் அல்லது நான் வச்சுக்கிறேன். அப்படி இல்லை கட்ட முடியாது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அந்த அன்னைக்கு பூவே பறிக்கிறதில்ல, செடியிலேயே விட்டுறேன். இல்லை யாரையாவது பறிச்சுக்க சொல்கிறேன். இந்த நான் மினிமலிஸ்ட்டாக மாறினதுனால தான் என்னால் இந்த விஷயத்தை கண்டுபிடிக்க முடிஞ்சுது. இதை நான் பல வருஷம் தொடர்ந்து இப்படி தான் ஃப்ரிட்ஜில் பூவை பறித்து வச்சு அது வேஸ்ட்டாக எடுத்து கீழே கொட்டுவேன். அப்போ எவ்வளவு நேர வேலை வேஸ்ட்டாக இருந்திருக்கு பாருங்கள். நான் டைமை எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறப்ப தான் இந்த பூ பறிக்கிற வேலை வேஸ்ட்டு அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுதுங்க. பூ பறிக்கிறது மட்டும் கிடையாது, ஒரு வேலையை திரும்ப திரும்ப நம்ம செஞ்சதையே செஞ்சிட்டு இருந்தோம்னா அதுவும் வேஸ்ட்டு தான். சமையல் முடித்த பின்னாடி என்னோடய கிச்சன் இப்படி தாங்க இருக்குது. முன்னாடியெல்லாம் நிறைய பாத்திரங்கள் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் ஓரளவு நான் நிறையவே டீக்ளட்டர் பண்ணியிருக்கேன். இன்னுமே தொடர்ந்து டீக்ளட்டர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இந்த குட்டி சேர் எதுக்காக காமிக்கிறேன்னா, இந்த சேர் மேலே ஒரு புத்தா வச்சுருந்தேங்க. அது இந்த இடத்துக்கு கை பட்டுதுன்னா கீழே விழுந்துருதுன்னு இப்படி ஒரு ஸ்டாண்ட் மேலே தூக்கி வச்சுட்டேன். ஆனால் அந்த சேரை மட்டும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்படி தாங்க முன்னாடி புத்தா வச்சுருந்தேன். இப்போ என்னடானா க்ளீன் பண்ணுறப்பவெல்லாம் ஒரு 100 தடவைக்கு மேலே இந்த சேரை நான் அங்கே நகர்த்தி வைக்க இங்கே நகர்த்தி வச்சுக்கிட்டே இருந்தேங்க. டோட்டலாக நான் செஞ்ச இந்த வேலை வேஸ்ட்டு. புத்தாவை தூக்கி மேலே வச்சதையும் ஒன்று சேரை தூக்கி போட்டிருக்கலாம், அல்லது இப்போ பண்ணியிருக்கிற மாதிரி இந்த சேர் மேலே புத்தாவை தூக்கி வச்சு ஸ்டாண்ட் மேலேயே வச்சுட்டேங்க. இதையாவது பண்ணியிருக்கலாம். அப்படி பண்ணாதனால இந்த வேலையை நான் திரும்ப ஒரு 100 தடவை செஞ்சுருப்பேன். அதனால் என்னோடய டைம் ரொம்பவே வேஸ்ட்டாக போச்சுங்க. தேவையில்லாத ஒரு வேலையை நம்ம ஏன் திரும்ப செய்கிறோம்னா அதுக்கு முக்கியமான காரணம் பொருள் நிறையா இருக்கிறது தாங்க. தேவையான பொருள் மட்டும் நமக்கு இருந்ததுன்னா இந்த மாதிரி செஞ்ச வேலையே நம்ம திரும்ப செய்கிற மாதிரி இருக்காதுங்க. முக்கியமாக க்ளீனிங் செய்கிறதுக்கு பொருட்கள் கம்மியாக இருந்ததுன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்குது. நம்மளோட பாதி நேரம் க்ளீனிங்லேயே போயிடுது. முன்னாடியெல்லாம் நாங்கள் ரைஸ் வாங்கி மாடியில் அப்படியே மூட்டையாக ஸ்டோர் பண்ணிடுவோங்க. சின்ன பாத்திரத்தில் எடுத்துகிட்டு வச்சுக்குவோம். இந்த வேலையை பார்த்திங்கன்னா நான் ஒவ்வொரு தடவையும் ரைஸ் தீரும் போதெல்லாம் மேலே போய் எடுத்துகிட்டு வர்ற மாதிரி இருக்கும். சரி, ரைஸ் ட்ரம் வாங்கி போட்டு வைக்கலான்னு பார்த்தா ஒரு சிப்ப அரிசி தாங்க பிடிக்கும். நாங்கள் ஒரு மூட்டையாக வாங்குவோம். அப்படி வாங்குறப்ப அதுவும் பிடிக்காது, மறுபடியும் மேலே தான் எடுத்துகிட்டு போய் வைக்கணும். அப்படின்னு பார்க்குறப்ப தான் இந்த ரைஸ் ட்ரம் எல்லாம், இது ரைஸ் ட்ரம் கிடையாதுங்க, சும்மா வீட்டில் இருந்த ஒரு போசி. இதெல்லாம் சும்மா வேஸ்ட்டாக இருந்தது. இந்த பெரிய போசிக்கு மட்டும் மூடுறதுக்கு தட்டை இல்லைங்க. அதுக்காக மட்டும் 2 தட்டு 700க்கு வாங்கினேன். இப்போ பார்த்திங்கன்னா ரைஸ் ட்ரம் வாங்கினா எப்படியும் ஒரு 6000-7000 வந்திருக்கும். இதையெல்லாம் எனக்கு வேண்டாம், தேவைப்படாதுன்னு நான் டீக்ளட்டர் பண்ணினேன்னா இந்த பொருளெல்லாம் ஒரு 1000க்கு கூட வாங்கிக்க மாட்டாங்க. ஆனால் நான் இதையே கடையில் போய் வாங்கினா ஒரு 10,000ஆவது வருங்க. இப்போ என்னோடய 10,000 வேஸ்ட் ஆகவும் இல்லை, எக்ஸ்ட்ராவாக நான் எந்த செலவும் பண்ணலை. ஒரே மாதிரி
ரைஸ் ட்ரம் வாங்கி வச்சா பார்க்குறக்கு நீட்டாக இருக்கும், அழகாக இருக்கும் தான். ஆனால் ஒரு சின்ன ரைஸ் ட்ரம் வாங்கி வச்சா அரிசி பிடிக்காது. அதுக்காக ஒரு மூட்டை போடுற அளவுக்கு வாங்கி வச்சோம்னா ஒரு ரைஸ் ட்ரம்மே 5000 6000 வருங்க. இதனால் பணமும் வேஸ்ட் ஆகும். இதையெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக இருக்கிற திங்ஸை எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலான்னு எனக்கு தெரிஞ்ச மாதிரி யூஸ் பண்ணியிருக்கிறேங்க. முன்னாடி எனக்கு நிறைய பாத்திரங்கள் இருந்தது, என்னால் க்ளீன் பண்ண முடியலன்னு இந்த டிஷ்வாஷர் வாங்கினேன். இப்போ நான் பொருளை குறைச்சதுனால உடனே க்ளீன் பண்ணிடுறேன். அதனால எனக்கு பெருசாக பாத்திரங்கள் சேர்றதில்ல. பெருசாக இப்போ நான் டிஷ்வாஷர் கூட யூஸ் பண்ணுறதில்லைங்க. நம்மளோட கிச்சன் ஏரியா நமக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் இந்த ஸ்டாண்டை வச்சுருக்கேன். சில பேர் பார்க்குறக்கு இது நல்லா இல்லைன்னு கூட நினைக்கலாம். ஆனால் எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதுக்காகவே இந்த ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். மினிமலிஸ்ட்டாக இருந்தால் கவுண்டர் டாப்பில் திங்ஸே வைக்கக்கூடாது, எதுவுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லைங்க. நமக்கு யூஸ் பண்ணுற திங்ஸ் ஈஸியாக எடுக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினப்பேன். என்னோடய கவுண்டர் டாப் இப்படி தாங்க இருக்கும். இந்த கிச்சனில் இருக்கிற ஜன்னல் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த ஜன்னலுக்கு பின்னாடி ஒரு மனோரஞ்சித மரம் இருக்குது. இதில் பூக்கள் இருக்கும்போது நல்ல வாசனையாக இருக்கும். காலையில் வந்ததையும் இந்த ஜன்னலை திறந்து விடுறதா முதல் வேலையாக இருக்குங்க. இப்படி அவங்கவுங்களுக்கும் அவங்கவுங்க கிச்சனில் பிடிச்ச இடம்னு ஒன்று இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச இடம் எதுன்னு சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸும் இந்த ஐடியாஸும் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.